ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். திஸ் இஸ் சந்துரு டிசைனர் ஸ்டுடியோ. நான் உங்கள் சந்துரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பிக்சர்ஸ் நமக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து டிஸ்கார்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. இது வந்து டைரெக்டாக அஃபிஷியலாக அடாபோட வெப்சைட்டு. இது வந்து அடாப் ஃபயர்ஃப்ளை. இது வந்து பீட்டா வெர்ஷன் தான். நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் பெயிட் பண்ணி யூஸ் பண்ணால் தான் நம்ம அதனால் யூஸ் பண்ண முடியும் அந்த ஃபியூச்சரை. அதே ஃபியூச்சரை வெப்சைட் மூலியமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு கூட நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் ஃபயர்ஃப்ளை பீட்டா அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதில் ஒவ்வொன்று எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ்னு இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஏஐ வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த மெத்தடு. ஸோ வாங்க நம்ம எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரேட் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் எதாவது டைப் பண்ணலாம். ஒயிட் டக் டென்சிட்டி. நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்து உங்களுக்கு எந்த பிக்சர்ஸில் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பிக்சர் எனக்கு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் ஐக்கன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா கண்ணியை கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த க்ரியேட்டிவ் ஃபில் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதே மெத்தட் தான், ஜென்ரேட் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து எதாவது நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இமேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இருக்குது. இது பேக்ரவுண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து இதாயிரும். ஸோ இப்போ அந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி செலக்ட் டெக்ஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கூட ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இப்போ இது ரொம்ப இப்போ இந்த இதில் வந்து இந்த பிக்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லெட்டர்ஸ் இருக்குது. அதுக்கேற்றாப்புல அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டர் டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட்டு இது பண்ண போகிறோம் அப்படின்றது. இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் ஜி அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இது வந்து எனக்கு கேக், நான் ஜி லெட்டர் வந்து கேக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மாதிரி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எந்த லெட்ரு கொடுக்குறோமோ கொடுத்துட்டு நம்ம அந்த லெட்ரு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுலேயும் ஒரு 4 வேரியன்ட்ஸ் வரும். உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கான கலரு, அப்புறம் எந்த மாதிரி ஃப்ளவர்ஸு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க சாம்பிள் ப்ராம்ப்ட்டு. ஸோ பாருங்கள், பட் எனக்கு வந்து இது ஓகே தான். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால இந்த இடத்துல இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் மெத்தட் தான், பிஎன்ஜியாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அடோப் ஃபயர்ஃப்ளை பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாட்டர் மார்க் ஒன்று கண்டிப்பாக வரும். நம்ம எப்படி வந்து அடோபோட ஃபயர்ஃப்ளை வச்சு நம்ம எப்படி க்ரியேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.